இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு எப்படி அப்பாவுக்கு நீங்கள் உதவுறீங்களா? அவன் அப்பாவிற்கு உதவுவான். அதுதானே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்படி அதை சொல்லுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸில் அவன் அப்பாவிற்கு உதவுகிறான் இல்லையா? அதை எப்படி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம்? அவன் உதவுகிறான் இல்லையா? ஹெல்ப்ஸ். ஹெல்ப்னா உதவி செய்தல். அவன் உதவுகிறான் அப்படிங்கும்போது வெர்போட ஒரு எஸ் சேர்ந்துடும் இல்லையா? ஹீ ஹெல்ப்ஸ். யாருக்கு? அப்பாவிற்கு. ஹீ ஹெல்ப்ஸ் ஹிஸ் ஃபாதர். ஹீ ஹெல்ப்ஸ் ஹிஸ் ஃபாதர். அவன் அப்பாவிற்கு உதவுகிறான். நல்ல விஷயம் தானே? அவன் அப்பாவிற்கு உதவுகிறான். இந்த காலத்தில் ஒரு பையன் அவனுடைய அப்பாவிற்கு உதவுகிறான் என்பது மிக நல்ல ஒரு விஷயம். He helps his father. அவன் அப்பாவிற்கு உதவுகிறான். இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் அடுத்த டாபிக்கு போலாமா? அவன் அப்பாவிற்கு உதவி கொண்டிருக்கிறான். அவன் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். உதவி கொண்டிருக்கிறான். உதவுகிறான், உதவி கொண்டு இருக்கிறான். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உதவுகிறான் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். உதவுகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம். உதவி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது என்ன டென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உதவி கொண்டு இருக்கிறான். அவன் அப்பாவிற்கு உதவுகிறான். He helps his father. உதவி கொண்டிருக்கிறான்ங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அதை கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கிற டென்ஸை பயன்படுத்தி சொல்லுவோம். கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தொடர்ந்து பார்க்க போகிற ஒரு பகுதி. உதவி கொண்டு இருக்கிறான். இந்த கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதா நம்முடைய முக்கியமான ஒரு பகுதி. கொண்டு இருத்தல், அதான் கண்டினியூவஸ் டென்ஸ். உதவி கொண்டிருத்தல் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஹெல்பிங். உதவுகிறான் அப்படிங்கிறது ஹெல்ப்ஸ். உதவி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஹெல்பிங். ஒரு ஐஎன்ஜி சேர்த்துவோம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இந்த சென்டென்ஸ் அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது கண்டினியூவஸ் டென்ஸ். நவ் we are going to see an important part which is called as present continuous tense. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவஸ் டென்ஸ். தமிழில் தொடர்வினை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதுக்கு தொடர்வினை என்று பெயர்.
we are calling it as continuous tense. அவன் உதவி கொண்டிருக்கிறான். helping, he is helping. He is helping his father. He is helping his father. அவன் அப்பாவிற்கு உதவி கொண்டிருக்கிறான். உதவி கொண்டிருக்கிறான். helping. சார் இங்க ஏன் சார் is போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து சின்ன ஒரு கிராமட்டிக்கல் கேட்டகரி. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த present continuous tenseல he, she, it இது மூணு வந்ததுனாலே உங்களுக்கு is வந்துடும். He is helping. She is helping. அவள் உதவி கொண்டிருக்கிறாள். It is helping. அது உதவி கொண்டிருக்கிறது. He is helping. She is helping. It is helping. இப்போ நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த கண்டினியூஸ் டென்ஸ். இந்த தொடர் வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பேசுறது தான் தொடர் வினை, கண்டினியூஸ் டென்ஸ். வாட் ஆர் யூ டூயிங்? நார்மலா நம்ம கேட்கிறோம் இல்லையா, வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இந்த கொண்டு இருக்கிறாய், இந்த கொண்டு இருத்தல் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஐஎன்ஜி யூஸ் பண்றோம். ஐஎன்ஜி யூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம இந்த ஐஎன்ஜி ஃபார்ம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as progressive tense. This is also called as progressive tense. ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது, நாம் பேசுகிற நேரத்தில் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் ரீடிங். வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் ரீடிங். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். I am watching TV. I am watching TV. I am watching TV. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். I am cooking. நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? I am reading. I am watching TV. I am cooking. ஸோ வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்போட ஒரு ஐஎன்ஜி சேர்த்தணும். யூ ஆர் ஆடிங் ஐஎன்ஜி வித் வெர்ப். ரீட் ப்ளஸ் ஐஎன்ஜி ரீடிங், வாட்ச் ப்ளஸ் ஐஎன்ஜி வாட்சிங், குக் ப்ளஸ் ஐஎன்ஜி குக்கிங். ஐ எம் ரீடிங், நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஐ எம் வாட்சிங் டிவி, நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் குக்கிங், நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். அந்த கொண்டு இருத்தல் இல்லையா? நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல. நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அதான் தூய தமிழ்ல சொல்றது கொண்டு இருக்கிறேன், சமைத்து கொண்டு இருக்கிறேன்.
டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்போ? இந்த சமயத்தில் பேசுகிற நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் வாட்சிங் டிவி. ஐ எம் ரீடிங். நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஓகே. இப்போ ஐ ஆம், ஐ வரும்போது ஐ ஆம். ஐ எம் ரீடிங். நான். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். ஓகே. இந்த நான் வரும்போது ஐ ஆம். ஐ எம் ரீடிங். ஐ ஆம்னு சொல்லக்கூடாது. ஐ எம் ரீடிங். ஐ எம் வாட்சிங் டிவி. ஐ எம் குக்கிங். இந்த ஐ ஆம்ங்கிறத ரொம்ப இழுக்காம அப்படியே சுருக்கி நீங்கள் ஆம் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ரீடிங். ஐ எம் வாட்சிங். ஐ எம் குக்கிங். ஐ எம் ட்ரிங்கிங். ஐ வரும்போது ஆம். யூ. யூ வரும்போது ஆர். வி வரும்போது ஆர். தே வரும்போது ஆர். ஹி, ஷி, இட் வரும்போது இஸ். So this is the common rule which you have to understand, that I am watching, you are watching, we are watching, they are watching, he is watching. Watching TV. I am watching TV. You are watching TV. We are watching TV. They are watching TV. He is watching TV. She is watching TV. It is watching TV. So all of us are watching TV. So what are you doing? All of us are watching TV. நாங்கள் அனைவரும் டெலிவிஷன், தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறோம். So this is the common rule for starting a conversation with the present continuous tense. அவர்களை வச்சு ஒன்று பண்ணலாமா? அவர்கள். அவர்களுக்கு தே. அவங்க என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி வைங்க, யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.